السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يرحم الله ومن لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை சிரமங்கள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், நீரில் மூழ்கி இறந்து போகுதல், தீயில் கருகி இறந்து போகுதல், வல்லோன் அல்லாவின் படைப்புகளின் தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்தில் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை நடத்துவதற்கு முன்னால், அந்த செயல்பாடுகளை நடத்துவதற்கு முன்னால் நாம் நமக்கு மத்தியிலே, நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசித்துதான் எந்த ஒரு காரியத்தையும் நடத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். வீட்டிலே திருமணங்களாக இருந்தாலும் சரி, வெளியூருக்கு பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, வீட்டிலே வேறு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அது துக்க நிகழ்வோ, அது நல்ல நிகழ்வோ, அது துன்பமாக, அது அல்லது இன்பமான எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளையினுடைய படிப்பு விஷயமாக, நம்முடைய பிள்ளையினுடைய கல்வி விஷயமாக, நம்முடைய பிள்ளையினுடைய திருமண விஷயமாக, இப்படி எந்த ஒரு காரியத்தை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்தை நடத்துவதற்கு முன்னால் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய உலமாக்களுக்கு மத்தியிலே, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசித்துதான் எந்த ஒரு காரியத்தையும் நடத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஆலோசித்து முடிவெடு, உன்னுடைய அதிகாரத்தை நீ கைவிடு என்பதாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மிகப்பெரிய ஒரு பதவியிலே ஒரு மனிதன் இருப்பான், மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலே இருப்பான், மிகப்பெரிய ஒரு பட்டம் பதவிகளிலே அவன் கையேந்தி இருப்பான், நிலைத்திருப்பான். ஆனால் ஒரு குடும்ப காரியமாக வந்துவிட்டான், ஒரு சமூக காரியமாக வந்துவிட்டான், நம்முடைய ஊரினுடைய ஒரு விஷயமாக வந்துவிட்டால் அவன் எடுக்கக்கூடிய அந்த முடிவு இருக்கின்றது மிகவும் தவறானது, ஆக சிறந்தது, ஆக மேலானது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி,
எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியின் பீடத்திலே இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நடத்துவதற்கு முன்னால், ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவன் தன்னுடைய முஹல்லாவாசிகளிடம், தன்னுடைய ஜமாத்தார்களிடம், தங்களுடைய தொண்டர்களிடம் அவன் ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசித்து எடுக்கக்கூடிய அந்த முடிவு இருக்கிறதே, அந்த முடிவில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் ஆலோசிக்காமல், ஆலோசனை செய்யாமல், மற்றவர்களிடம் கருத்து கேட்காமல், மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை பெறாமல் ஒரு காரியத்தை அவன் நடத்தினான் என்றால், அதுபோல வெளியூருக்கு ஆலோசனை செய்யாமல் அவன் பயணத்தை மேற்கொண்டான், அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக, எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டியும் அவன் பாதங்களை அவன் வெளியில எடுத்து வைத்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை செய்ய வேண்டும், மற்றவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும். வெளியூருக்கு செல்ல இருக்கிறோம், ஹஜ்ஜு என்னும் புனித அமலை செய்ய இருக்கிறோம், வெளிநாடுக்கு சம்பாதிப்பதற்காக செல்ல இருக்கிறோம். எப்படி செல்வது? எப்படி காரியத்தை எப்படி நடத்துவது? அங்கே எந்த கடையிலே வேலை செய்வது? எதிலே சேர்ந்தால் நம்முடைய சம்பாத்தியத்திலே ஹலாலான வருமானம் வரும் என்று எல்லா விஷயத்தையும், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா விஷயத்தையும் ஆலோசனை செய்து அவன் முடிவெடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவன் கைவிட்டு விட வேண்டும். அதிகாரம் எதற்கும் உதவாது. எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரதமராக, நாட்டின் ஜனாதிபதியாக, ஈருலக சக்கரவர்த்தியாக, எவ்வளவு பெரிய ஆட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர்கள் ஆலோசனை செய்ய வேண்டும், அதிகாரத்தை அவர்கள் கைவிட வேண்டும். இதுதான் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், வஷாவிருகும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். வஷாவிருகும், உங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடம் கருத்து கேளுங்கள், மற்றவர்களிடமும் அபிப்பிராயத்தை கேளுங்கள். வஷாவிருகும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஆலோசனை செய்வது மட்டுமல்ல, படைத்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முதவக்கிலீன், நம்பிக்கையானவர்களையே பிரியப்படுகிறான், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களையே நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களை, சகாபாக்களுடைய அந்த நிகழ்வுகளை, அவர்களுடைய அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தெரியும். எவ்வளவு பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஆலோசனையை எடுத்து கூறுவார். நபியே, நாயகமே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்கிறது, இது உகந்ததாக இந்த நேரத்திலே இல்லை. நான் சொல்லக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை, நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள், எவ்வளவு பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தலைவராக வந்துதித்தார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த மூமின்களுக்கு பேர் உபகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த சஃபருடைய மாதத்திற்கு அடுத்து ரபியுல் அவ்வல் மாதம் வர இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த பிறகு எவ்வளவு நல்ல நிகழ்வுகள் நடந்தன, என்னென்ன வரலாற்றிலே நிகழ்ச்சிகள் நடந்தன என்பதை நாம் ஹதீஸிலும் குர்ஆனிலும் காண முடிகின்றது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக, நான் பேர் உபகாரமாக அனுப்பி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்க, அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவார்கள், தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவார்கள். பத்ருடைய போர் நடக்க இருக்கின்றது. பத்ருடைய போர் நடப்பதற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை நீரினுடைய அடிப்பாகத்திலே தங்க வைத்திருந்தார்கள். அல் ஹுபாப் முன்திர் ரலியல்லாஹு தஆலா போரினுடைய எல்லா தந்திரங்களையும் தெரிந்தவர்கள். அல் ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபா பெருமக்களை நீரினுடைய
அடிப்பாகத்திலே தங்க வைத்திருக்கின்றீர்களே, இது இறைவனினுடைய உத்தரவா இல்லை உங்களுடைய முடிவா என்பதாக அல் ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது இறைவனுடைய உத்தரவு இல்லை என்னுடைய முடிவு என்பதாக சொன்னவுடன் அல் ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, நீரினுடைய அடிப்பாகத்திலே தங்க வைத்திருக்கின்றீர்களே, இது உகந்ததாக இல்லை. இது எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நீரினுடைய அந்த மேல் பகுதியிலே தங்கினால் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. நீரினுடைய அடிப்பாகத்திலே சகாபா பெருமக்களை தங்க வைத்தால், அந்த மழை பொழிந்தால், அந்த நேரத்திலே மழை பொழிந்தால் அந்த சகதியாக ஆகிவிடும். அது தங்குவதற்கு உகந்ததாக இல்லை. அதிலே தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது. அது மிக சிரமமான ஒரு காரியம் என்பதை அல் ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கருத்து சொல்கின்றார்கள், அபிப்பிராயத்தை சொல்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த அபிப்பிராயத்தை, அந்த ஆலோசனையை கேட்டு அமல் செய்தார்கள். பெருமக்களை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் அந்த பத்ருடைய போர்க்களத்திலே கொடுத்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே, நான் நபியாக இருக்கிறேன், நான் இந்த சமுதாயத்திற்கு தலைவனாக இருக்கிறேன், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், நீரினுடைய அடிப்பாகத்திலே தங்குவதுதான் சிறந்தது என்பதாக அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்யவில்லை, தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் காட்டவில்லை. ஆலோசித்து முடிவெடுத்தார்கள். அதிகாரத்தை அந்த நேரத்திலே கைவிட்டார்கள். பெருமக்களை, அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி அந்த போரிலே கிடைத்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் அந்த பத்ருடைய போர்க்களத்திலே கொடுத்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காணுகின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஆலோசனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எந்த நேரத்திலும் அவன் என்ன செய்ய மாட்டான், கை சேதம் பட மாட்டான். நீ நடத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் நீ ஆலோசனை செய்து நீ அதை நிறைவேற்றினால் ஒரு நேரத்திலும் ஒருபோதும் நீ கை செய்தப்பட மாட்டாய், நீ நஷ்டப்பட மாட்டாய், நீ சோதனைக்குள் ஆக்கப்பட மாட்டாய் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். பெருமக்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது! இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும், இந்த இஸ்லாமியர்களை கூண்டோடு அழித்து கட்ட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கங்கண கூட்டத்தை அந்த நேரத்திலே மக்காவிலே அபூ சுஃபியான் நடத்தி வந்தார். மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வந்தார். பல்லாயிரம் எதிரிகள் சஹாபா பெருமக்களை தாக்குவதற்காக இருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி எப்படியாவது இந்த இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்திலே அவர்கள் போரினுடைய படைகளை, மக்களை திரட்டி கொண்டு தயாராக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. நாம் ஆக குறைவானவர்களாக இருக்கின்றோம். அங்கே எதிரிகள் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களிடம் எப்படி போராடுவது, எப்படி போர் செய்வது என்று சஹாபா பெருமக்களை எல்லாம் என்ன செய்கின்றார்கள், ஒன்று திரட்டுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களை முடிவெடுக்கவில்லை, தங்களுடைய தொண்டர்களை, தங்களுடைய தோழர்களை ஒன்றிணைத்தார்கள். அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். என்னுடைய அருமை தோழர்களை, அங்கே அபூ சுஃபியான் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி நம்மை அழிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கின்றார். அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தாக்க வேண்டும், அவர்களை எதிர்க்க வேண்டும். எப்படி எதிர்ப்பது, எப்படி தாக்குவது, எந்த போர் செய்வது என்று கேட்கின்ற பொழுது அங்கே கூடியிருக்கக்கூடிய சகாபாக்கள் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார்கள், ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொன்னார்கள். அப்பொழுதுதான் பாரிசி நாட்டை சேர்ந்த சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யோசனையை சொன்னார்கள். என்னுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே ஒரு வழக்கம் இருக்கிறது, எதிரிகளை தாக்க வேண்டும் என்றால், எதிரிகள் நம்மை நுழையாமல் அவர்களை அடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பெரும் பெரும் குழிகளை தோண்டிக் கொள்வோம்.
சமத்தரையோடு அவர்களிடத்திலே போராட முடியாது. பல்லாயிரம் எதிரிகள் இருக்கின்றார்கள். இவர்களை எப்படி தாக்குவது, இவர்களை எப்படி அடைவது என்றால் நாங்கள் பெரும் பெரும் அகழிகளை நாங்கள் தோண்டிக் கொள்வோம். அந்த அகழிகளிலே நாங்கள் நின்று கொள்வோம். அங்கிருந்து எதிரிகள் குதிரையிலே அவர்கள் வந்தால் நாங்கள் வேகமாக அவர்களை தாக்குவோம். அவர்கள் அந்த குழியிலே விழுந்து கொள்வார்கள். இது போல ஒரு திட்டத்தை, இது போல ஒரு யோசனையை அங்கே சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றார்கள். அது சகாபா பெருமக்களுக்கு புதிய ஒரு விஷயமாக இருந்தது. அது பாரசி நாட்டை சேர்ந்த ஒரு அபிப்பிராயத்தை, ஒரு கருத்தை அங்கே சல்மான் பாரசி ரலியல்லாஹு தஆலா முன்வைக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த யோசனையை, அந்த கருத்தை, அந்த அபிப்பிராயத்தை என்ன செய்கின்றார்கள்? ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவமதிக்கவில்லை, ஆமோதிக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமக்களை, அவர்களுடைய யோசனையின் பிரகாரம் அங்கே போர் நடந்தது. அந்த போரிலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. எந்த ஒரு காரியமாக, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உங்களை சார்ந்தவர்களோடு, உங்களுடைய தொண்டர்களோடு என்ன செய்யுங்கள்? ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், மஷூரா செய்து கொள்ளுங்கள், அபிப்பிராயத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் இப்படி நீங்கள் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 தோழர்களோடு மக்கமா நகரத்தை நோக்கி செல்கின்றார். உம்ரா செய்வதற்காக மதீனாவிலே இருந்து செல்கின்றார்கள். உம்ராவை நிறைவேற்றுவதற்காக, அந்த அமலை செய்வதற்காக 1500 சகாபா பெருமக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி, தங்களுடைய சொந்த மண்ணை நோக்கி, தங்களுடைய சொந்த நாட்டை நோக்கி சகாபா பெருமக்கள் கௌபாவுக்காக அங்கே செல்கின்றார்கள். பெருமக்களை, அங்கே எதிரிகள் அங்கே அவர்களை வழிமறிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இப்பொழுது நீங்கள் உம்ரா செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களால் அனுமதி தர முடியாது, நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்பதாக அங்கே எதிரிகள் வழிமறிக்கின்றார்கள். பெருமக்களை, சொந்த ஊர் மக்கமா நகரம். சகாபா பெருமக்கள் கட்டுக்கடங்காத ஆசையோடு தம்முடைய சொந்த ஊருக்கு நாம் அந்த உம்ராவை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே, அந்த நேரத்திலே அங்கே எதிரிகள் வழிமறித்து, இந்த நேரத்திலே உம்ரா செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த ஆண்டு வரலாம். அதுபோல ஒரு திட்டத்தை அந்த எதிரிகள் அந்த சகாபா பெருமக்களுக்கு வகுத்திருந்தார்கள். பெருமக்களை, அந்த நேரத்திலே சகாபா பெருமக்களுடைய அந்த முகங்கள் எல்லாம் வாடி வதங்கி இருந்தன. சொந்த ஊருக்கு இந்த உம்ராவுடைய அமலை நிறைவேற்ற சென்றால் எதிரிகள் நம்மை விடமாட்டுகின்றார்களே என்ற கவலையிலே, மிக சோகத்திலே இருக்கின்றார்கள். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த அமலை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே, சகாபாக்களை எப்படி நாம் அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு எப்படி நாம் ஆறுதல் சொல்வது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்பி போய் இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹஸரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபிப்பிராயம் சொல்கின்றார்கள், கருத்து சொல்கின்றார்கள். நபியே நாயகமே, நீங்கள் இப்படி இருந்து கொண்டிருந்தால் சகாபாக்களும் இப்படியே இருப்பார்கள். நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள், அடுத்த ஆண்டே உம்ரா செய்ய வரலாம். அப்படி சகாபாக்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? முடியை வெட்டுங்கள், இஹ்ராமுடைய ஆடையை களையுங்கள். நீங்கள் முதலிலே நீங்கள் முடியை களைந்து விட்டு இஹ்ராமுடைய ஆடையை நீங்கள் களைந்து விட்டால் சகாபா பெருமக்களும் உங்களை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? செய்து விடுவார்கள். அஸ்ஸஹாபிக்க நுஜூ ஃபபிஐயி இக்ததைது இஹ்ததைது. சகாபா பெருமக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல, அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்களே. சகாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே செய்து விடுவார்கள். உம்மு சல்மா அவர்கள் ஒரு பெண்,
பெருமானாருடைய மனைவி அவர்கள் சொன்ன அந்த யோசனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டார்கள். அதுபோல செய்தார்கள். அவர்களை பார்த்து சகாபாக்களும் செய்தார்கள். மிகப்பெரிய அந்த நிகழ்வை, அந்த மோசமான நிகழ்வை ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நிகழ்வாக அந்த நேரத்திலே உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஆலோசனையின் பிரகாரம் அங்கே நடந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், சொந்த மண்ணை மிதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அங்கே சென்ற பொழுது அங்கே வழிமறிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு சகாபாக்கள் தள்ளப்பட்டார்களே. அந்த தள்ளப்பட்ட அந்த சோக நிகழ்வை, அந்த மோசமான நிகழ்வை ஒரு நல்ல நிகழ்வாக அங்கே உம்மு சல்மா அவர்களுடைய அந்த ஆலோசனையின் பிரகாரம், அவர்களுடைய அந்த கருத்தின் பிரகாரம் மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்களுக்கு அங்கே கிடைத்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு சுன்னத்தை பின்பற்றக்கூடிய, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த நசீபை சகாபா பெருமக்கள் அந்த நேரத்திலே அடைந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னால் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஒரு தடவை நபியினுடைய தலைமையிலே, பெருமானாருடைய தலைமையிலே ஒரு படை தாயிஃபுடைய நகரத்தை நோக்கி முற்றுகையிட்டது. 18 நாட்கள் ஆகியும் சகாபா பெருமக்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அருமை தோழர்களே, 18 நாட்கள் ஆகிவிட்டது, ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை, நாம் ஊருக்கு திரும்பலாம் என்று சொன்னவுடன் சகாபா பெருமக்கள் கேட்கவில்லை. இல்லை, இன்னும் தங்குவோம், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதாக அங்கே அவர்கள் பெருமானாருடைய ஆலோசனையை, அவர்களுடைய கருத்தை கேட்காமல் இன்னும் அவர்கள் தங்கினார்கள். இன்னும் தங்கியும் அங்கே அவர்களுக்கு அந்த போரிலே வெற்றி கிடைக்கவில்லை. போர் அங்கே நடக்காமல் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நாம் நம்முடைய ஊருக்கு செல்லலாமா என்று கேட்கின்ற பொழுது சகாபா பெருமக்கள் தங்களுடைய கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யோசனையை, அவர்களுடைய ஆலோசனையை நாம் முதலிலேயே கேட்டிருக்கலாமே, இத்தனை நாட்கள் வீணாக ஆகிவிட்டது என்பதாக கவலைப்பட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயிஃபுடைய கோட்டை மிக உயரமானது. எதிரிகள் அந்த கோட்டைக்கு பின்னால் இருக்கின்றார்கள். அந்த கோட்டையை தாக்க முடியாது. அந்த சூழ்நிலை சரியான சூழ்நிலை இல்லை, நீங்கள் ஊருக்கு திரும்பலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யோசனையை அவர்கள் கேட்டு நடந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே யமாமா என்ற ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே 70க்கும் மேற்பட்ட, இன்னும் ஒரு பதிவிலே 700க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த யமாமா என்ற போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே குர்ஆன் என்பது ஒரு வடிவமாக, ஒரு கிதாபாக, ஒரு புத்தகமாக இருந்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகி கொண்டு வருவார்கள். அவர்கள் ஓத ஓத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய துணையால் மட்டைகளிலே, ஓலைகளிலே எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சகாபா பெருமக்களுடைய அந்த காலகட்டத்திலே ஒரு போரிலே 700க்கும் மேற்பட்ட குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கவலைப்பட்டார்கள், வேதனைப்பட்டு அபூபக்கர் அவர்களை, ஆட்சியில இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களை சந்தித்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த யமாமா போரிலே 700க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படியே கொல்லப்பட்டு விட்டால் ஹாஃபில்களே இருக்க மாட்டார்கள், குர்ஆனையை நாம் பார்க்க முடியாது. ஆகையால் குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒரு கிதாபாக வடிவமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் அவர்கள் சம்மதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இல்லாத ஒரு நிகழ்வை இப்பொழுது புதிதாக உருவாக்குவதா என்று மறுத்தார்கள். ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் அவர்களை விடவில்லை. எப்படியாவது குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதாக ஆலோசனை சொன்னார்கள், கருத்து சொன்னார்கள்.
அபூபக்கர் அவர்களும் எல்லா சகாபாக்களையும் ஒன்று திரட்டி இது சரிதானா, இது சரியில்லையா என்று ஆலோசனை செய்து எல்லோரிடம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை ஒன்று திரட்டி ஒரு கிதாபாக வடிவமைத்து இதுவரை இன்னும் கியாமத் நாள் வரை நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களை, இது அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் தான் இந்த குர்ஆன் வெளிவந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இப்படி எத்தனையோ விஷயங்கள், பாங்கு சொல்வது எப்படி அமலானது, எப்படி பாங்கு ஆரம்பமானது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை ஒன்று திரட்டினார்கள். மக்களை தொழுகைக்காக அழைக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களை தொழுகைக்கு அழைப்பது, என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது சகாபா பெருமக்கள் ஒவ்வொருவர்களும் ஆலோசனை சொன்னார்கள். நபியே நாயகமே, நாம் கொட்டு அடிக்கலாம், கொட்டு அடித்து மக்களை வரவழைக்கலாம், தொழுகைக்கு வந்து விடுவார்கள். இன்னொரு சில சகாபாக்கள் தீயை எரிய வைப்போம், அந்த தீயினுடைய அந்த வெளிச்சத்தின் காரணமாக மக்கள் தொழுகைக்கு வருவார்கள். இப்படி ஒவ்வொரு சகாபாக்களும் ஒரு கருத்து சொன்னார்கள். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை அவர்கள் முடிவு செய்யவில்லை, முடிவெடுக்கவில்லை. சகாபாக்களை வீட்டுக்கு சென்று சொன்னார்கள். அந்த இரவுடைய நேரத்திலே இரண்டு சகாபாக்களுடைய கனவிலே ஒரு மலக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த அழைப்பு, அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஸலவாத்து இது சொல்வதை போல கனவு கண்டார்கள். அந்த இரண்டு சகாபாக்களும் பெருமானாரிடம் ஓடி வந்து, நபியே நாயகமே, இரவுடைய நேரத்திலே இதுபோல் திக்ருகளை நான் கேள்விப்பட்டேன். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், மக்களை வெற்றியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் மிக பெரியவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ற திக்ருகளை, அந்த வார்த்தைகளை கனவிலே நான் கேட்டேன். ஆகையால் இதை நாம் மக்களை அழைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் சரியான வார்த்தை என்பதை அந்த யோசனையை ஏற்று என்ன செய்தார்கள், அன்றிலிருந்து இன்று வரை கியாமத் நாள் வரை இந்த பாங்கு அமலானது என்பதை நாம் நம்முடைய நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி ஆலோசனையின் பிரகாரம் என்ன செய்தார்கள், அபிப்பிராயத்தின் பிரகாரம் முடிவெடுத்து செயல்படுத்தி அதை அமலாக உலகத்திலே உலாவரச் செய்தார்கள். அதிலேதான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது என்ற விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆக பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் அதிகாரத்தை கைவிட்டு விட வேண்டும், ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதில்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஆழமாக வைக்க வேண்டும். அதனால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நாம் மசூரா செய்ய வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை செய்து நாம் நம்முடைய காரியங்களை நடத்தக்கூடிய அந்த நசீபை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.